என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நான் 6 பேச போற எபிசோட் 26. வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. வெற்றிகரமா பெங்களூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே பாவா வீட்டுக்கு தான் போகணும். இங்கே எல்லா பஸ்ஸும் பெங்களூர் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதனால பஸ் நம்பரை வச்சு தான் நம்ம போக முடியும். அப்படி இப்படின்னு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் நம்பர் கண்டுபிடிச்சி ஏரியா பக்கம் வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்தா 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு போட்டுருந்துச்சு மேப்ல. நம்ம தான் யாரு கேஷுவல் நடந்து போயாச்சு. வழக்கம் போல பல்ல விளக்கிட்டு ரன்னிங் போறதுதான் பிளானு. ஆனா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே சொந்த கதை, சோக கதைன்னு பேச்ச போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த கேரக்டர் எந்திரிச்சிருச்சு. காலங்காத்தாலே வாங்க அங்கிள் விளையாடலாம்னு சொல்லி ஸ்கெட்ச் புக் எல்லாம் கையில குடுத்து டிரா பண்ணலாம்னு இருந்துச்சு. ஆளாளுக்கு வெறிகுண்டு வரைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நானும் அத என்னோட பங்களிப்பை குடுத்துட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேல விட்டா சூரிய சுருள்னு அடிக்க ஆரம்பிச்சிருண்டு ரொம்ப நாளா ஒரு பிளான் இருந்துச்சு. அத நிறைவேத்த தான் கிளம்பிட்டேன். அது ஒண்ணும் பெரிய பிளான்லாம் இல்ல. கப்பன் பார்க்ல ரன்னிங் பண்ணுண்டு இந்த சோசியல் மீடியாவுல பெங்களூர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போட்டு போட்டு எனக்கு வெறியாயிருச்சு. எப்படிதான் இருக்குன்னு பார்க்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு நண்பர்களே. உங்களுக்கும் டைம் கிடைத்தா அங்க போய் பாருங்க. அப்படி இப்படின்னு ரன்ன முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார்ந்தேன். ஆனா நமக்கு வேற வேலை இருக்கு. அதனால வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறப்ப இந்த மேடம் வேற நம்ம பயன்படுத்துவாங்களாம். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. பொறுமையா உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வாங்க அங்கிள் விளையாடலான்னு மறுபடியும் ஒரு சத்தம். சரி சின்ன பிள்ளை தானே அடிச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா காடை காமிச்சு விளையாடுறா. ஆனா என்னால ஜெயிக்க முடியல. சரி இதுக்கு மேல இருந்தா நமக்கு அசிங்கம் சொல்லி நம்ம வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. அந்த ரன்னிங் போறேன்னு சொன்னல அதுக்கு பிப்பு அங்க தான் போயிட்டு இருக்கேன். பிப்புனா ஒண்ணும் இல்ல நண்பர்களே. ரன்னிங் போறப்ப அந்த நம்பர் எழுதி போட்டு ஓடுவாங்கல்ல அதுதான். அது வாங்க போறதுக்கே 1 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த பஸ் இதெல்லாம் மாறி அங்க போய் வெற்றிகரமா வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து சரியான டயர்டு படுக்கைய போட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மன்னர் மன்னா நமக்கு கூழ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வற்புறுத்தல் காரணமா தான் நான் அத சாப்பிட்டேன். ஸோ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படியே நைட்டு பிரியாணிய போட்டாய்ங்க. பிரியாணியும் அவங்க வற்புறுத்தல் காரணமா தான் சாப்பிட்டேன். அப்படியே உட்காந்து பேச்ச போட்டுக்கிட்டே பொறுமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு பால குடிச்சு நாள முடிச்சாச்சு. நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.